மலேசியாவிலிருந்து கைலாச மலை, எவரெஸ்ட் சிகர அடிவாரம் மற்றும் சீனாவின் திபெத் ஆகிய பகுதிகளுக்கு பெரிய ரக மோட்டார் சைக்கிள்களில் 5 குழுவைச் சேர்ந்த 11 பேர் தங்களின் பயணத்தை இன்று தொடங்கினர். 15,000 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இப்பயணம் முழுமை பெற 45 நாள்கள் வரை நீடிக்கும் என்று ஏற்பாட்டு குழுவான ஜீவாத்மா மோட்டார் கிளப் தெரிவித்துள்ளது. பெரிய ரக மோட்டார் சைக்கிளிலேயே சில நாடுகளை கடந்து கைலாச மலை, எவரெஸ்ட் சிகர அடிவாரம் மற்றும் தீபெத்தை சென்றடைய வேண்டும். கரடு முரடான பாதை மற்றும் கடுமையான குளிர் என்ற பல சவால் நிறைந்த இந்த பயணம் தங்களுக்கு ஒரு சாகச பயணமாக இருக்கும் என்று ஜீவாத்மா மோட்டார் கிளப்பின் தலைவர் டத்துஸ்ரீ ஸ்டீவன் மோக் தெரிவித்தார். அடுத்தடுத்து வர ஜேர்னி எங்களோட பயணம் எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம இங்கேருந்து தாய்லாந்து போகிறோம். தாய்லாந்து போயிட்டு அப்புறம் தாய்லாந்துலேருந்து லாவோஸ் பார்டரில் வெளியே வரோம். லாவோஸ் பார்டர் முடிஞ்சு தான் மோஹான் பார்டர் சைனா, அங்கே போய் சேருவோம். அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜேர்னி இருக்குது. ஸோ இது டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 15,000 கிலோமீட்டரு. 15,000 கிலோமீட்டரில் ரோடு நம்ம மலேசியா ரோடு மாதிரி இருக்காது. ரோடு அங்கே சேரு குழியும் குண்டுமாக தான் இருக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை பிட்டலிங்ஜயாவில் இருந்து தங்களின் பயணத்தை தொடங்குவதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதில் அனுபவம் வாய்ந்த பெரிய மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் கலந்து கொள்ளும் நிலையில் அனைவருக்கும் இது ஒரு பாதுகாப்பான பயணமாக இருப்பது அவ்வப்போது உறுதி செய்து கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நம்ம இந்த ஹார்லி டேவிட்சன் மோட்டார் பைக்கு, பெரிய மோட்டார் பைக்கு அண்ட் BMW எடுத்துகிட்டு போகிறோம். அட்வென்ச்சர் பைக் தான். எல்லாம் பெரிய பைக்கில் தான் போகிறோம். கஷ்டமான ஒரு ஜேர்னி தான் இருந்தாலும் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்மலாம் ஓடுவோம். நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரு. அதில் ஒரு 2 பேர் தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் இது போன்ற பயணங்களில் கலந்து கொள்ள ஆர்வம் கொண்டிருப்பவர்களுக்கு வழிகாட்ட தங்கள் தரப்பு தயாராக இருப்பதாகவும் ஸ்டீவன் தெரிவித்தார்.